வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சம்மர் ஸ்லாமில் வந்து பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச் வந்து நடக்க போகுது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு பிளட் லைன் வந்து ரீயூனியன் ஆக போகுது. ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதாவது TC1ஓட அந்த ஒரு டீம் வந்து ரியூனியன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளோட WWEவோட ஓன் பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், செத் ரோலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் WWEவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து LA நைட் விசஸ் செத் ரோலின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ஒரு ஹோம் டவுனில் நடந்ததுனால அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய WWE வந்து செத் ரோலின்ஸுக்கும் LA நைட்டுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி வந்து பில்டப் பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் ரிட்டர்ன் வரல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து எதர்ச்சியாக வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக இல்லாதனால அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆனதால அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல ரிட்டர்ன் கொண்டுட்டு வரது அப்படிங்கிறது தவறான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி WWE நினச்சதுனால அந்த இடத்துல வந்து அது இன்ஜுரி ஆனதுனால நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வரல. இப்போ ரோமன் ரெயின்ஸ் அதாவது நம்மளுடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இப்போ எந்த விதமான அப்டேட்டுமே கிடையாது. அதாவது சிவியரான ஒரு இன்ஜுரியா இல்லை நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட்டுமே இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதனால் இப்போ ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. அதாவது 2015 வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. அந்த இன்ஜுரி ரெக்கவரி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 6 மாதம் வரல வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் காய்ச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு WWEக்கு ரிட்டர்ன் வந்தார். அதே சேம் டு சேம் தான் இந்த தாட்டியும் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ அது ஆனாலும் பட் அந்த 6 மாதம் அப்படிங்கிறத விட இப்போ 1 மந்த் இல்லை 2 மந்த் ஆனாலும் இப்போ அடுத்த பேப்பரியூ அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு பேப்பரியூ இந்த வருஷம் 2 நைட்டாக நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் வந்து கொடுக்கணும்ல. அதனால் செத் ரோலின்ஸால் அந்த இடத்துல வந்து பங்கேற்கவே முடியாது. ஆனால் அதனால் அது ஒரு மாறுதலையாக செத் ரோலின்ஸோட அந்த ஒரு இடத்த வந்து இப்போ WWE வந்து யாரை வச்சு நிரப்ப போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு ஃபேக்ஷன்லேயே செத் ரோலின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினண்டான ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னா அது நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான். அதனால் ஃபஸ்ட் டைம் எவராக வந்து நம்மளுடைய WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், செத் ரோலின்ஸோட அந்த ஒரு இடத்த வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு கொடுக்க போகிறாங்களாம். பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து சம்மர் ஸ்லாமில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இப்போ வந்து WWE இருக்காங்க. ஏன்னா செத் ரோலின்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அது ஒரு பக்கம். ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அஃபிஷியலி மேட்ச் தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கட்டாயம். அதனால் நம்மளுடைய WWE வந்து பிரான் பிரேக்கருக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அதுவும் ஃபஸ்ட் எவர் அந்த ஒரு மேட்சை வந்து நம்மளுடைய WWE நடத்த போகிறாங்க. இதனால நம்மளுடைய WWE வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் இந்த மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஸ்பியர் போடுவாங்க. அது இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாத ஒரு மேட்சாக இருக்கும். அதனால் இதில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சம்மர் ஸ்லாமில் வந்து பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து யார் வெற்றி பெறுவா? ஒரு பக்கம் வந்து ரோமன் ரெயின்ஸா, இன்னொரு பக்கம் வந்து பிரான்சன் ரீடா. இதில் வந்து யாரோட வெற்றி அப்படிங்கிறது வந்து உங்களோட கருத்துப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் இல்லை நம்முடைய பிரான் பிரேக்கர். அப்படி ஒரு வேளை WWE வந்து இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது பிரான் பிரேக்கருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஒரு மேட்ச். அது இல்லாமல் WWEவோட ஹிஸ்ட்ரியிலே ஒரு மணி மேக்கர் மேட்ச். அதாவது இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல, அதாவது ராக் ரோமன் அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி இந்த ஒரு மேட்ச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மணி மேக்கர் மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு மேட்சை வந்து நம்ம சம்மர் இதில் வச்சுக்கலாம், ரெசல்மனியா மாதிரி ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஒரு ஈவெண்ட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE அப்படி நினச்சாங்க அப்படின்னா அதாவது இந்த மேட்ச் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அப்டேட் இருக்குது. என்ன ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இந்த மேட்சை வந்து சம்மர் ஸ்லாமில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு மேட்சை வைக்கலாம், அதாவது ஒரு டாக் டீம் மேட்சோட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்களா. அது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் CM பங்க் விசஸ் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். செத் ரோலின்ஸ் இல்லாத அந்த ஒரு இடத்த வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடை வச்சு நிரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். WWE சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து 100% மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன் அப்படி கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறேன்னா, ஃபேன்ஸு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து அதில் வந்து மேட்ச் இல்லை அப்படின்னா யாருமே சத்தியமாக சொல்கிறேன் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து மேட்ச் கொடுத்தே ஆகணுங்கிறக்காக ஒன்று வந்து பிரான் பிரேக்கர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கும். அப்படி அந்த மேட்ச் நடக்கலை அப்படிங்கிறப்ப பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் விசஸ் CM பங்க் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கு சம்மர் ஸ்லாமில் எந்த மேட்ச் இருந்தால் நல்லா இருக்கும்?
சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை டாக் டீம் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஜாக் ஆஃப் வாட் வந்து ஒரு புதிய ஒரு டீமை வந்து உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது க்ளீனாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் வாட்டுக்கிட்ட இருந்து அந்த ஒரு டைட்டிலை வந்து யார் பறிச்சாது அப்படின்னா நம்முடைய சோலோ சிக்கா தான் பறிச்சாரு. இப்போ வந்து சோலோ சிக்காவோட டீம் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ நம்முடைய சோலோ சிக்காவை எதுக்கிறதுக்கு நம்முடைய ஜாக் ஆஃப் வாட் கிட்ட யாருமே இல்லை. அவர் கூட யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஜேக் ஆஃப் வாட்டும் நம்முடைய ஜிமி யூசோ மட்டும்தான் இருக்காங்க. அங்கிட்டு யார் இருக்காங்கன்னா சோலோ சிக்கா இருக்காரு, அதுக்கப்புறம் நம்முடைய ஜேடி மெட்டோ இருக்காரு, அதுக்கப்புறம் நம்முடைய டாமா லாங்கா இருக்காரு, அது இல்லாமல் நம்முடைய டாடா லாங்கா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா நம்முடைய ஜாக் ஆஃப் வாட் பக்கம் யார் இருக்கான்னா யாருமே இல்லை, நம்முடைய ஜிம்மி மட்டும் தான் இருக்காரு. இப்போ அவருக்கும் நம்முடைய ஜிம்மி யூசோக்கும் நம்முடைய ஜாக் ஆஃப் வாட்டுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் வாட்டுக்கிட்ட வந்து நம்முடைய ஹிக்குலியோ வந்து சொல்லியிருப்பார். அதாவது அவரோட டைட்டில் நம்முடைய ஜாக் ஆஃப் வாட் வந்து அவரோட டைட்டில் வந்து சோலோ சிக்காட்ட தோத்தாரில் அப்போ வந்து சொல்லியிருப்பார். அதாவது உனக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு வந்து நீ தயங்காமல் என்கிட்ட உதவி கேளு, எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணு, நான் வந்து அந்த இடத்துல வந்து உனக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஹிக்குலியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட்டை வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் வாட்டுக்கு கொடுத்தாரு. அப்படிங்கிறத விட நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாரு. அதாவது நம்முடைய ஹிக்குலியோ வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் வாட் கூட தான் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்டிங் வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் வாட்டுக்கிட்ட வந்து நம்முடைய ஹிக்குலியோ கொடுத்துட்டு போயிட்டாரு. அது இல்லாமல் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு டீமில் வந்து நம்முடைய ஜே ஊசோ வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய ஜே ஊசோ, அதாவது நம்முடைய ஜிம்மி ஊசோவுக்கும் நம்முடைய சோலோ சிக்காவுக்குமான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சுல்ல, இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து க்ளீனாக தோத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய ரோலப் முறையில் வந்து அதில் வின் பண்ணியிருப்பார். அதில் வந்து நம்மளுடைய டாடா லாங்காவோட அந்த ஒரு ஹெல்ப்னால நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து அவரோட டைட்டிலை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ வந்து இந்த டீமுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இது எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டால் 100% வந்து சர்வை சீரிஸை நோக்கி தான் இந்த ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது இப்போ வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த 2 டீமுக்குள்ளே வந்து சர்வை சீரிஸில் வந்து ஒரு வார் கேம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா வார் கேம் நடக்கும் அப்படிங்கிறத விட இந்த வருஷம் 2025 வந்து வார் கேமை தான் நம்மளுடைய WWE திரும்பி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் வந்து அந்த கூண்டுக்குள்ளே தான் மேட்ச் நடக்க போகுது. அது இல்லாமல் இதில் வந்து மெயின் அட்வர்டைஸ்மெண்ட் யாராக இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸாக தான் அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் வந்து இணையறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பக்கம் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது TC1 ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, அதுக்கப்புறம் நம்முடைய ஜாக் ஆஃப் வாட், அதுக்கப்புறம் ஹிக்குலியோ, இவங்க 5 பேரும் ஒரு டீமாக இருப்பாங்க. அதாவது TC1 அப்படிங்கிற அந்த ஒரு டீமுக்கு கீழே தான் இவங்க 5 பேரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷன். இந்த இதில் வந்து நீங்கள் யாருமே வந்து பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பிளட் லைன் அப்படிங்கிறது வந்து அது முழுக்க ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக வந்து வச்சுருந்தார்ல, ரோமன், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, சோலோ சிக்காவா அப்படின்னு இருந்துச்சுல, அந்த இது தான் பிளட் லைனே தவிர இப்போ இருக்கிறது எதுவுமே பிளட் லைன் கிடையாது. இதில் யாருமே பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ சோலோ சிக்கா கூட இருக்கல அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து, அதாவது MFT அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மை ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் அதோட அர்த்தம். அதாவது அந்த ஃபேக்ஷனோட ஒரு சோலோ சிக்காவோட அந்த ஒரு ஃபேக்ஷனோட நேம் இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால், இது வந்து TC1 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன், இது ட்ரைபல் சீஃப் 1 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன். இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபேக்ஷன். அது ட்ரைபல் சீஃப்னா அது ஒரே ஒரு ஆள், அது யார் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் வேறு யாருமே அதில் வந்து ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னா அதோட அர்த்தம். அதனால் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு டீமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா, இதுக்கான இந்த மேட்ச்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டாக நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக வந்து நான் விளக்கிறேன். அதாவது நம்முடைய ஜாக் ஆஃப் வாட் வந்து அவரோட டைட்டில் வந்து யார்கிட்ட தோத்தா அப்படின்னா நம்முடைய ஜாக் ஆஃப் வாட் கிட்ட, அதாவது நம்முடைய ஜாக் ஆஃப் வாட் வந்து சோலோ சிக்கா தான் தோத்தார். இது ஃபஸ்ட்டு. இவங்களுக்கான அந்த ஒரு ஃபீடு வந்து இன்னும் முடிவுக்கு வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிவுக்கு வரல. இன்னொரு பக்கம் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து நம்முடைய சோலோ கூட வந்து மோதினார். அதில் வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து தோல்வியை தான் எடுத்துக்கிட்டாரு. அது இல்லாமல் அதில் வந்து வெற்றியை வந்து நம்முடைய சோலோ சிக்கா எடுத்துக்கிட்டாரு. அதுவும் எதனால் நம்முடைய டாடா லாங்காவோட அந்த ஒரு ஹெல்ப்னால அந்த ஒரு ஃபேக்ஷன் மூலியமாக நம்முடைய சோலோ சிக்கா வந்து திரும்பி அவரோட சாம்பியன் வந்து ரீடைன் பண்ணி எடுத்துக்கிட்டார். இப்போ 2 பேருமே பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா நம்முடைய ஜாக் ஆஃப் வாட்டும் நம்முடைய ஜிம்மி ஊசோ தான் இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க இப்போ 2 பேர் இருக்காங்களா,
அதாவது நம்முடைய ஜாக்கபாட்டும் நம்முடைய ஜிம்மி உசோ இருக்காங்க, இவங்க 2 பேருமே சேர்ந்து கூட சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் கூட விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நண்பா. அது என்ன டாக் டீம் மேட்ச் அப்படின்னா, இது வந்து ஒரு டைட்டில் மேட்ச் கிடையாது. அதாவது ஒரு நார்மலான ஒரு டாக் டீம் மேட்ச். அதாவது இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா இருக்குன்னா, சோலோ சிக்கா கூட யார் வேணுமாலும் இருக்கலாம். அதாவது நம்முடைய ஜேடி மெட்டாவா இருக்கலாம், இல்லை டாமா லாங்காவா இருக்கலாம், இல்லை டாடா லாங்காவா இருக்கலாம். இவங்க யார் வேணுமாலும் சரி, நம்முடைய சோலோ சிக்கா கூட ஒரு டாக் டீமாக இருந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது ஜிம்மி உசோ நம்முடைய ஜாக்கபாட் இவங்க 2 பேருமே சேர்ந்து, அதாவது அந்த எம்எஃப்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்முடைய சோலோ சிக்கா கூட சேர்ந்து யாரானாலும் வச்சுக்கலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். அதாவது நம்முடைய டாமா லாங்கான்னு வச்சுக்கலாம். சரியா? சோலோ சிக்காவா டாமா லாங்கா விசஸ் ஜேக்கபாட்டு ஜிம்மி உசோக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஒரு ஃபியூடை வந்து இது வரைக்கும் முடிச்சிட மாட்டாங்க. சம்மர் ஸ்லாம் வந்து இந்த டாக் டீம் மேட்ச் நடக்குது அப்படின்னாலும் நம்முடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு டீம் வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணி அதுலேயும் அந்த ஒரு மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அதில் வந்து யார் வெற்றி பெறுவானா, நம்முடைய சோலோ சிக்காவை தான் அதில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்து இவங்களுக்கான ஒரு ஃபியூடு வந்து தீர்க்க முடியாத ஒரு ஃபியூடு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்முடைய ஜிம்மி உசோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வருவா அப்படின்ட்டா, நம்மளுடைய ஜிம்மி உசோட பிரதரான நம்மளுடைய ஜே உசோ கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி வந்துட்டாரு அப்படின்னா அந்த ஒரு டீமில் வந்து நம்முடைய ஜே உசோ, நம்முடைய ஜிம்மி உசோ, நம்முடைய சோலோ சிக்கா. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ஜே உசோக்கு வந்து எந்த விதமான ஸ்டோரியிலுமே WWE கிடையாது. அதனால் இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக WWE வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சர்வே சீரிஸில் வந்து மேட்ச் இருக்குல்ல, அதனால் இதில் கூட வந்து நம்முடைய ஜே உசோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்முடைய ஜாக்கபாட்டு ஜிம்மி உசோ ஜே உசோ ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய ஹிக்குலியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், நீ வந்து உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரியே, எனக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணு, நான் உனக்காக அந்த இடத்துல வந்து நான் நிற்பேன், உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஹிக்குலியோ வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அதில் வந்து நம்ம ஹிக்குலியோவும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதிகமாகவே இருக்குது. இது 4 பேருமே இதில் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஹெல்ப் வந்து இவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க. அதாவது எங்களால் எதுவுமே பண்ண முடியல, சோலோ சிக்காவோட அந்த ஒரு டீம் வந்து எல்லாமே டாமினண்ட்டாக இருக்குது, இப்போ வந்து உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதே போன வருஷம் வந்து இருந்துச்சு. அதாவது இப்போ வந்து 4 பேர் இருக்காங்க, சோலோ சிக்காவோட டீம்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதாவது அவருக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்ப நம்மளோட வாய்ஸ்மேன்ட்ட கேட்டார். வாய்ஸ்மேன் போய் என்ன பண்ணாரு, நம்மளுடைய சிஎம் அங்கே கொண்டு வந்தார்ல, அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவை, ட்ரைபிள் சீஃப் ரோமன் உங்களோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து, அதாவது நம்முடைய ஜிம்மி, நம்முடைய ஜாக்கபாட்டு, ஹிக்குலி இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. ஹெல்ப் கேட்குறப்ப அந்த ஒரு அதாவது TC1 அப்படிங்கிற நம்ம ரோமன் ரெயின்ஸ் இருக்கார்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ரோமன் ரெயின்ஸ் கூட எல்லாமே ஒரு டாக் டீமாக இணைஞ்சு சர்வே சீரிஸில் வந்து MFT அதாவது மை ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு டீமுக்கும் இங்கிட்டு வந்து TC1 ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு டீமுக்கு வந்து மேட்ச் நடக்கும். அதாவது சர்வீஸ் சீரிஸில் வந்து ஒரு வார் கேம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கேட்பீங்க, அதாவது இப்போ தான் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்தோன்ஸுக்கும் அந்த ஒரு ஃபியூடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அது போகுதான். ஆனால் அது வந்து இப்போ செத்தோன்ஸ் இன்ஜுரி ஆனதுனால அந்த ஒரு ஃபியூடு வந்து அதில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை WWE சொல்லிட்டாங்க. செத்தோன்ஸுக்கு போட்டு வச்ச அந்த பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்ச் கொடுக்கணுமே அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து பிரான் பிரேக்கருக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு மேட்சை கொடுக்க போகிறாங்க. அதுலேருந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து கொடுக்க போகிறாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்தோன்ஸுக்கான அந்த ஒரு ஃபியூடு வந்து கண்டினியூ ஆகாது. இப்போ வந்து நம்முடைய ஜாக்கபாட் வந்து ஒரு டீம் வந்து உருவாக்க போகிறாருன்னு சொன்னால, அதுக்கான யார் யார் வந்து சேருவாங்க, அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளைன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சர்வே சீரிஸில் வந்து MFT விசஸ் TC1 அப்படிங்கிற அந்த 2 டீமுக்கு வந்து சர்வே சீரிஸில் வார் கேம் நடந்தால் உங்களோட வெற்றி யாருக்கு கொடுப்பீங்க? ஒன்று வந்து MFT அப்படிங்கிற சோலோ சிக்காவோட ஃபேக்ஷனுக்கா, TC1 அப்படி சொல்கிற ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.